ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை நினைத்து பார்க்க இந்த நல்ல வேலையை தருணத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த யாவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்னும் சீர்பட ஸ்திரப்பட வேண்டிய காரியங்களில் ஸ்திரப்பட பலப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னது தேவை என்பதை எங்களுக்கு நாவில் சொல்புறவாருக்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிற தகப்பன் அல்லவா. வந்திருக்கிற யாவருடைய ஜெபத்துக்கும் மன்றாட்டுக்கும் முறையிடுதலுக்கும் வேண்டுதலுக்கும் இந்த நாட்களிலே நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற பகுதிகள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரதியாயிருக்க, எங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க இந்த நாளின் ஆராதனை நீர் மகிமையாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க, முழு உள்ள முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட உண்மையில் அன்பு கூற, உம்மை சேவிக்க ஆண்டவர் இந்த நாட்களில் கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் பாடல் தாளிலே 458வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 96வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 458, கீதங்களும் கீர்த்தனைகளும் 96வது பாடலை பாடுவோம். கேள் ஜன்மித்த ராயர்க்கே கேளில் தூக்கம் ஏறுதே. அவர் பாவநாசகர் சமாதானக்காரர். மன்னோர் யாரும்
பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அருள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துய்த்தொழுகிறவர் சென்னைக்கு வந்து சங்கீதமாக அர்ப்பணித்து வாழ கடவோம். கர்த்தரின் மகாதேவனோ எல்லா தேவர்களுக்கும் பூமியின் கையில் இருக்கிறது. பர்வத உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரமுடையது அவருடைய உண்டாக்கினார். எட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து முடிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் ஜனங்களோ அவர் கைகளான எங்களுடைய சத்தத்தை கேட்கிறீர்களாகில் வனாந்தரத்தில் கோபுரமோ சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருந்த கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் தாக்குதலை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையோ மணந்தார்கள். 40 வருஷமான சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிமுறைந்தோ சொல்லி என்னுடைய பாடல் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மனப்பாட வசனம் படித்தவங்கள் சிறு பிள்ளைகள் வந்து மனப்பாட வசனம் சொல்லுங்க.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களே பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கின்றேன். ரோமர் 8:2. பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரியமானம் என்னை பாவ மரணம் பிரியமானத்திலிருந்து விடுதலை ஆக்கிடே. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிட்டேன். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் ஆகியவற்றின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிச்சே. ரோமர் 8:2. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் கொடுத்திருக்கிறதான வேத வசனம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்கிற தலைப்பிலே ரோமர் 8:2 வசனத்தை நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 8:2 வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்ன செய்ததாம் விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்தது விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், ஆதாம் என்பவன் என்ன செய்தார்? பாவம் செய்தான். மனிதனை ஒருவனை ஆண்டவர் படைத்தார். ஏன் படைத்தார்? ஒருவனை தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று பார்க்கிறோம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்காக ஒருவனை ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஒருவரது கீழ்ப்படியாமையினாலே பாவம் என்ன செஞ்சது? உண்டானது. அந்த பாவத்தினாலே என்ன உண்டானது? மரணம் உண்டானது என்று பார்க்கிறோம். ரோமர் 5:17 வசனத்திலிருந்து 19 வசனமுடிய நாம் பார்த்தோம் என்றால், ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஒருவனுடைய மீறுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை நாம் என்ன செஞ்சோம்? பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்கிறோம். 18 வசனத்திலே, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, ஒருவனுடைய
மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவருடைய நீதி இல்லாமையின் காரியங்கள். இது நிமித்தமாக ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மரித்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் பிறந்ததனுடைய நோக்கமே அவருடைய மரணத்திலிருந்து அதன் பிறப்பதாக உயிர்த்தெழுதல் தான் என்ன செய்கிறது? முடிவடைகிறது என்று சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் என்ன செஞ்சிட்டாம்? உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனால தான் என்ன உண்டாச்சுது? மரணம் உண்டாச்சுது. அந்த மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது சரீரத்தில் இருக்கிறதான அந்த மரணம், சரீர மரணம் இந்த நாட்களில் எல்லாருக்கும் உண்டு. இது எப்போது உண்டானது? ஆதாம் செய்த பாவத்தினால் உண்டானது என்று பார்க்கிறோம். இல்லைன்னா என்ன செஞ்சிருக்காது? அந்த மரணம் நமக்கு என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு கூட இருந்தார்? 930 வருஷம். மெத்துசலாம் 969 வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். நோவா 950 வருஷம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ 900 வருஷத்துக்கும் அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? உயிரோடு கூட பூமியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க என்றென்று உயிரோடு கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆதாம் பாவம் செய்யலைன்னா. ஆனால் 900 வருஷத்திற்கு மேலேயும் உயிரோடு வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். அப்போ சரீரத்துக்குரிய அந்த மரணம் கீழ்ப்படியாமையினால் என்ன செய்தது? உண்டானது என்று பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாவத்திற்கு சம்பளம் என்னது? மரணம். இந்த மரணம் எல்லாருக்கும் இந்த நாளிலே உண்டு என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த மகிமை ஆண்டவர் திரும்பவும் கொடுத்தார். ஆனால் அந்த தண்டனை நமக்கு எல்லாருக்கும் உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ரோமர் 7:13. பாவமே எனக்கு என்ன ஆயிடுச்சுது? மரணம் ஆயிற்று என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு 1:15 பார்த்தீங்கன்னா, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது எதை உண்டாக்குகிறதாம்? மரணத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். அப்போ மரணம் அப்படிங்கிறது 2 விதமான மரணம் இருக்குது. ஒன்று என்னது? சரீரப்பிரகாரம் மரணம், இது மண் என்ன செய்து மண்ணுக்கு போகுது. அடுத்தது ஆத்தும மரணம், அது நரக ஆக்கினை அப்படிங்கிற பார்க்குறோம். அந்த மரணம் நமக்கு என்ன செய்யலை? இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாவம், அந்த பாவத்திலே நிலைத்திருக்கிறோம், அது பூரணமாகுது அப்படின்னா அந்த ஆத்தும மரணத்தை என்ன செய்கிறது? நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே தலைப்பு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாட்களிலே விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நாம் பல தலைமுறையாக நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படி தானே? இப்படி சொல்லுவோமா இல்லையா? ஆனால் பல தலைமுறைகளாய் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, கிறிஸ்தவ கிரியைகள் நம்மிடம் இருக்கிறதா, காணப்படுகிறதா? அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களிடமிருந்து என்னிடமிருந்து எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது யாருக்கு கிறிஸ்தவர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு என்ன உண்டாச்சு தான்? கிறிஸ்தவல் என்கிற பெயர் என்ன செஞ்சு உண்டானது, வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சீசர்களுக்கு தான் என்ன உண்டாச்சுது? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதான பெயர். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் இப்போ பெயர் என்னதுதான்? இவங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படிங்கிறதான பெயர். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை பாருங்க. 29 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன கட்டளைகள் யாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்மெல்லாம் எப்படி கிறிஸ்தவர்களானோம்? எங்கள் அப்பா கிறிஸ்டினாக இருக்கார், அதனால் நான் என்ன செஞ்சேன்? கிறிஸ்தவன் ஆனேன். சரி, அப்பாட்ட கேட்டால் அப்பா என்ன சொல்லுவார்? எங்கள் தாத்தா என்ன செஞ்சார்டா? அவர் கிறிஸ்தவர்டா, கோயிலெலாம் கட்டி வச்சார்டா அப்படின்னு நம்ம ரொம்ப நினச்சிவோம், பேசுவோம். அப்புறம் தாத்தாட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஒருவேளை பூட்டை நான் சொல்லலாம். அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார்? கடைசியில் எல்லாருக்கும் இதான் என்ன சொல்லுவார்?
ஒரு துரை இருந்தாருப்பா. யார் இருந்தா? ஒரு வெள்ளைக்காரன் இருந்தா. அவர் பருப்பு கொடுப்பாரு, அடுத்தது எண்ணெய் கொடுப்பாரு, ஏதாவது சாப்பாடு கொடுப்பாரு, உதவி செய்வார். கடைசியில் படிப்புலாம் என்ன செய்வார்? சொல்லி தருவார். அவங்க தோட்டத்தில் அவங்க வீட்டிலலாம் நாங்கள் என்ன செய்வோம்? வேலை செய்வோம். அப்படி நாங்கள் அந்த வழியில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? கிறிஸ்தவங்களை ஆயிட்டோன்னு சொல்லுவோம். அதான உண்மை, அப்படியா இல்லையா? அல்லேலூயா. அப்போது ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் ஆயிருக்கிறோம். கல்வி நிமித்தமாகவோ, கொடுக்கிறது நிமித்தமாகவோ, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் பகிர்ந்தது நிமித்தமாகவோ கர்த்தராகிய இயேசுவை நம்ம என்ன செஞ்சோம்? கண்டு கொண்டோம் என்று பார்க்கிறோம். நான் கடந்த நாட்களிலே அழகப்பபுரம் திருச்சபையில் போயிருக்கும் பொழுது அந்த திருச்சபை எப்படி உண்டானது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சபை ஊழியர் அந்த சார் அவங்க சொன்னாங்க. எப்படி உண்டானது தெரியுமா உங்களுக்கு? சுருக்கமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாய் வந்து என்ன செஞ்சிச்சு, எங்களை ஒரு 10 குடும்பத்தை ஆயத்தம் பண்ணிச்சு அப்படின்னாங்க. எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பிச்சுவலை பகுதியில் ஒரு துரை என்ன செஞ்சாராம், இருந்தாராம், குதிரையில் போவாராம். அவருக்கு ஒரு நாய் உண்டா. அந்த நாய் அவங்க ஊரில் போகும்போது தெரு நாய்களோ வீட்டு நாய்களோ சரியாக தெரில, அது என்ன செஞ்சிச்சு, கடித்து கொன்று போட்டுச்சு. கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த நாயினால் நான் என்ன செய்ய போகிறேன், இது மிருக வதை, அதனால் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால உடனே அதுக்கு பயந்த மக்கள் ஒரு 10 குடும்பம் என்ன செஞ்சாங்களாம், அப்போ இயேசு என்ன செய்கிறது, அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாராம். அப்படி இயேசுவை என்ன செஞ்சாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்களாம். இது பாருங்கள், அவங்க சொன்ன காரியம். ஒரு நாய் எங்களை இயேசுக்கு நேரம் என்ன செஞ்சிருக்குது, அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் பயத்தினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கேஸுக்கு இப்போ யார் கேஸுக்கு பயப்படுறா? அப்படி தானே? யாரும் பயப்படுறீங்களா? யாருமே பயப்படல, அப்படி தானே? அந்த நாட்களில் கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ போகிறது எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிருச்சுது, ஆகி போச்சுது. ரொம்ப வருந்தத்தக்கதான, வேதனைப்படக்கூடியத்தக்கதான ஒரு காரியம். அல்லேலூயா. அழகப்பபுரத்தில் அவங்க சொன்ன காரியம், ஒரு நாய், அது நிமித்தமாக நாங்கள் ஒரு 10 குடும்பம் சபையில் சேர்ந்தோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆண்டவர் இயேசு எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார். ஒரு நாய் எங்களை என்ன செஞ்சிச்சு, ஒரு நாய் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு திருச்சபை உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதை கேட்டு என்ன செஞ்சிச்சு, நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. பாருங்கள், எப்படி நாம் ஆண்டவரை நாம் கிறிஸ்தவர்கள் ஆனோம் அப்படிங்கிறது இந்த நாட்களில் என்னதில்லை, முக்கியமல்ல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னா, உண்மையான சீசர்களாக இருக்கிறோமா, இந்த நாட்களில் அப்படி இருக்கிறோமா? அதுக்கு பின்னாடி உள்ள காரியம், கர்த்தராகிய இயேசுவின் கட்டளையிட்ட உபதேசத்தை நாம் நிலைத்திருக்கிறோமா? இதை தான் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாரும் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நாம் கிறிஸ்தவர்களாய், ஏதோ பலவீனத்தில் சுகம் கிடச்சிச்சுது, பிசாசுடைய பிடிகளிலிருந்து விடுதலை ஆச்சுது, ஏதோ ஒரு நன்மையினால் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டிருந்தாலும் இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யணும், சீசர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளையிட்டபடி உபதேசத்தின்படி இந்த நாட்களிலே நடக்கிறோமா என்பதை இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படியோ கிறிஸ்தவர்கள் ஆனோம். சீசர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, சீசர்களாக இருந்தவங்க ஓடி போனாங்க. அப்படி தானே? இயேசு விட்டு ஓடி போனாங்களா? ஓடி போனாங்க. இயேசுவை பிடிக்க வரும்பொழுது என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஓடி போனாங்க. பேதுரு செய்த காரியம் என்ன அப்படின்னா, சபித்தான் என்று பார்க்குறோம், சத்தியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக, அதை குறித்து நான் பின்னாடி என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல போனால், நம்ம முதலாவது எப்படி கிறிஸ்தவர்கள் ஆனோம் சிந்தித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் யோசித்து பாருங்கள். திடப்படுத்தல் படிச்சிருக்கிறோம். பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம். இந்த நாட்களிலே அதை பாவ அறிக்கையின் ஜெபம் அப்படின்னு செய்கிறோம். அதெல்லாம் உண்மையான ஒரு சத்திய வேத வசனங்கள் தான். அதை நம்ம உணர்ந்து செய்தோம்னா கண்டிப்பாக என்னது உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி செய்த ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த நாட்களில் அதை விரும்புகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எண்ணத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்கிறதாம், தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இருதயம் தூரமாக இருக்கிறத என்ன செய்யலை, விரும்பலை.
பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் தானாலே ஆரம்பிச்சு விட்டா என்ன செஞ்சிடும், வந்துடும். இதெல்லாம் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் பல வேளைகளில் நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம அப்படி செய்கிறது இல்லை. ஏதோ கடைமுறைக்காக நம்ம செய்து விட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இந்த இருதயம் அவரோடு கூட ஒருமனப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 23வது 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமைத்தனத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, முறையிடுகிறாங்க. வாசிங்க யாத்திராகமம் 2:23-24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை என்ன செய்தார், நினைத்தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பெருமூச்சோடு கூட ஜபிக்கிறதான ஜபம், அவர்கள் அடிமைத்தளத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் என்ன செய்தது, எட்டினது. தேவன் அவர்கள் என்ன செய்தார், நினைத்தள்ளினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியிலே எட்டும் வகையில் நாம் கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்களில் கூப்பிட முறையிட இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், அவரோடு கூட ஒன்றாகிற ஐக்கியமாகிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நினைத்தருள்வார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அநேக மனுஷனுடைய கற்பனைகள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. 400 நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் 400 காரியங்கள் இவங்களாகவே என்ன செஞ்சுருந்தாங்க, சேர்த்துருந்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, கை கழுவாமல் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கால் கழுவாமல் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கப்புறம் கொர்பான் என்கிறதான காணிக்கை, தாய் தகப்பன் இவ்வளோ நாள் வளர்த்துருக்குறாங்களா, அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிடலாம், அப்படியே தள்ளி விட்டுடலாம், அவங்கள அப்படி அனுப்பிடலாம். இப்படியெல்லாம் நினச்சிருந்தாங்க. பல கற்பனைகள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்போவும் நிறைய நமக்குள்ள வாக்குவாதம் இருக்குது. அப்படி தானே, முக்காடு போடலாமா போடக்கூடாதா, செருப்பு போடலாமா போடக்கூடாதா, அவர் ஆலயத்தில் மேலே நின்று செருப்பு போட்டு நினச்சிறாரு, ஆல்டரில் ஆடிட்டு இருக்கிறாரு, பாடி ஆடலாமா, ஆடி துதிக்கலாமா, இல்லைனா அமைதியாக நின்று தான் என்ன செய்யணும், பாடணுமா, இப்படியெல்லாம் பல வாக்குவாதங்கள் என்ன செய்து இருக்குது. மணி அடிக்காத கோயில் என்ன கோயில், அன்னைக்கு ஒரு அம்மா நினச்சிட்டாங்க, கேட்டாங்க. மணி அடிக்காத, மணி அடிக்கணும், மணி என்ன செய்யணும், கோபுரத்தை கட்டி மணியை மாட்டணும். அப்போ மணி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, இப்படியெல்லாம் பல வாக்குவாதங்கள் என்ன செய்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படியோ. ஆனால் ஏசாயா சொல்லியிருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பாருங்கள், வாசிங்க. ஏசாயா 1:6. பாருங்க, இதில் சொல்லியிருக்கிற காரியம், அதில் ஃபுல்லாக நீங்கள் 2-3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இது எதை குறித்து சொல்லுகிறாங்கன்னா, உள்ளான காரியத்தை குறித்து சொல்லுகிறத அர்த்தத்தை பார்க்கிறோம். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு புண்ணு இருக்குது போகிறீங்க, அவர் என்ன செய்வார், அந்த புண்ணை லைட்டாக பிச்சு விட்டு அதை என்ன செய்வார், அப்படி நோண்டி அதை பார்க்குறதுக்கு நமக்கு வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, அதெல்லாம் பண்ணி தான் அவர் என்ன செய்வார், மருந்து போடுவார். ஆனால் நம்ம புண்ணுக்கு மருந்து போட்டால் என்ன செய்வோம், அது பட்டும் படாமலும் மேல் டாப்பில் என்ன செய்வோம், போடுவோம். அப்படி தானே. இப்போ பாருங்கள், ரட்சிக்கப்படுகிற காரியத்தை குறித்து, பாவ மன்னிப்பை பெறுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்களில் அநேக காரியங்களிலே சீல் பிதுக்கப்படாமல் உள்ளான காரியங்கள் காயங்கள் ஆறாமல் இருக்கிறதை குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், சில்லறை வியாபாரிக்கும் மொத்த வியாபாரிக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் மொத்த வியாபாரிகிட்ட போங்க, ஒரு 20,000 பொருள் 2,000 குறைச்சி கொடுப்பார். நம்ம உடனே 2,000 குறைச்சிட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஒரு பொட்டி கடைக்கு போங்க, அவர் ₹1 கூட குறைக்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த வியாபாரிக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 5,000 3,000 லாபம் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் பொட்டி கடைக்காரங்களுக்கு எத்தனை ரூபா தான் லாபம் இருக்கும்? ₹1 தான் லாபம் இருக்கும்.
அந்த ஒரு ரூபாய் என்ன செய்வார்? விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஒன்று ஒன்றா பிறக்கி பார்த்து தான் என்ன செய்வார்? அவருடைய லாபம் என்னதான் அதுதான். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம், பாவ மன்னிப்புடைய காரியங்கள் எப்படி இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே எல்லா பாவத்தையும் மன்னியும். டோட்டலாக நீங்கள் என்ன செய்யும்? எல்லா பாவத்தையும். இது எப்படி இருக்குன்னா மொத்த வியாபாரி செய்கிற ஜெபம் போல தான் என்ன செய்யுது இருக்குது. சில்லற வியாபாரியுடைய காரியங்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றா எண்ணி பார்த்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே நம்ம பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து இந்த நாட்களிலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. நொறுங்கின ஒரு இருதயத்தோடு, அழுது புலம்பி கண்ணீரோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிற தேவனாக இருக்கிறார். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நினிவே என்ன செய்யப்பட போகுது? கவிழ்க்கப்பட போகுது, அதை அழிக்க போகிறோம் என்று சொன்ன உடனே அவங்க ராஜா முதற்கொண்டு என்ன செஞ்சாங்க? உரத்த சத்தமாய் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க. ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்யலாம்? இறங்கலாம். 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் ஆடு மாடுகள் அவங்க இருக்கிற எந்த மிருக ஜீவனை நினைச்சக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? அவர் கட்டளையை பிறப்பித்தார் என்று பார்க்கிறோம். அதன் பிற்பதாக நடந்தது என்ன? ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னதான அந்த தீங்கை அவர்கள் மீது என்ன செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆல்டர் கால் கொடுக்குறேன், பொய் சொன்னவங்கலாம் முன்னாடி வாங்க, ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் முன்னாடி வருவீங்க? முன்னாடி நம்ம போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆல்டர் கால் கொடுக்கும்போது பாவம் மன்னிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். பெரிய கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வைக்கப்படாமல் முன்னாடி போவோம். நீங்கள் முன்னாடி வாங்க, அப்போ தான் ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லியே கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. இல்லைனா இருக்கிற இடத்துல இருந்து கையை தூக்கிக்கங்க, நெஞ்சில் கை வச்சுக்கோங்க. ஒருவேளை பொய் இருக்கலாம், புரட்டு இருக்கலாம், அல்லது யார்கிட்டையும் சண்டை போட்டிருக்கலாம், கசந்து கொண்டிருக்கலாம்னு சொன்னால் நம்ம கை வைப்போமா? அந்த நாட்களில் கை வைக்கிற ஒரு விருப்பம் உண்டாகுதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இது நாட்கள் நினச்சிக்கிறோம், நம்ம அதெல்லாம் மறந்து போயிட்டோம். பக்கத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க, இவங்க என்ன போய் சொன்னாங்களோ அப்படிலாம் பார்ப்பாங்க, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ முன்னாடி போகிறாங்க, இப்படியெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு வெட்கம். ஆனால் அந்த நாட்களில் ராஜா என்ன செஞ்சார்? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துக்கிட்டாரு. உரத்த சத்தமாய் ஆடு மாடு எதுவுமே நினைச்சக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று உபவாசித்து என்ன செய்தார்? அழுதார். கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். சேவேன் என்கிறதான தீங்கை ஆண்டவர் செய்யாதிருந்தார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக கேள்வி கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அசட்டை பண்ணுகிறீங்க. ஆசாரியரை பார்த்து சொல்லுகிறார். உடனே சொல்கிறாங்க, உங்கள் நாமத்தை நாங்கள் எப்போ அசட்டை பண்ணணும், எப்படி அசட்டை பண்ணணும்னு கேள்வி கேட்குறாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களோ என்ன செய்கிறீங்க? வஞ்சிக்கிறீங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எதில் உம்மை வஞ்சித்தோம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் உங்களுக்கு கடினமாக பேசணும், எப்படி உமக்கு விரோதமாய் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் கேள்வி கேட்கிற அந்த கூட்டத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்யலை? விரும்பலை. எடுத்தவங்க வாசிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர்களுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து என்ன செய்வார்? கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று என்ன செஞ்சிருக்குதாம்? எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் பேசின வார்த்தைகள் முதற்கொண்டு என்ன செஞ்சிருக்குது? ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது. எல்லாற்றுக்கும் இந்த நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் முதலாவது சொன்னேன், நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்ல போனால், உண்மையான சீசத்துவத்தை, சீசர்களாக மாற்றப்பட்டு கர்த்தராகிய இயேசுவின் கட்டளையிட்ட அந்த உபதேசத்தை நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்கிறதான ஒரு முழுமையான பெயரை உடையவர்களாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால், எத்தனை வருஷம்
நாம் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை வருஷமானது நாம் ரட்சிக்கப்பட்டு அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறதா அல்லது நெருங்கி இருக்கிறதா, அதை பொறுத்து தான் நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்கிறது, அமைகிறது என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தரை அசட்டை பண்ணியிருக்கிறோமா அல்லது நம்முடைய வார்த்தையில் பேச்சில் கடினமாய் பேசியிருக்கிறோமா, அவரை நாம் வஞ்சித்திருக்கிறோமா, எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நிதானித்து நாம் பார்க்கிறது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிலுவை காட்சி படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் சரி எப்பவும் சரி பார்த்தா அவங்க கண்ணில் கண்ணீர் வருமா? பெண்களுக்கு ஒரு வேளை வரலாம், ஆண்களுக்கு ஒரு சிலர் சிறு பிள்ளைகளுக்கெலாம் வரலாம். நீங்கள் இப்போ போட்டு பார்த்து எத்தனை பேர் அழுறீங்க அப்படின்னு நினச்செல்லாம் பார்க்கலாம். என்ன ஆயிரும், ஆமாம் இவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆமாம் அப்படியே என்ன செஞ்சிடும், அவருடைய மனசு அப்படி மாறிடுமே தவிர அந்த கண்ணீர் என்ன செய்யார் நிறைய பேருக்கு வராது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன செய்ய வரும், அவரை இப்படியே அடிச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பாடுபட்டாரா எனக்கா, இப்படியெல்லாம் வேதனைப்பட்டாரா. அது காலப்போக்கில் என்னாச்சு, ஆமாம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், இப்படியே நம்முடைய மனசு என்ன செஞ்சிருது, போயிடுது. அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரோடு கூட என்ன செய்யிருக்கீங்க, சமீபமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பாவத்தின் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தின் அடிமைத்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 38:34 உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் என்னதில்லை, ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் என்னதில்லை, சவுக்கியம் இல்லை. மாம்சத்தில் என்ன இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, எலும்புல என்ன இருக்காது, சவுக்கியம் இருக்காதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 38:4 பார்த்தீங்கன்னா, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச்சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிற்று. அப்போ பாவம் என்ன செய்யுது, நமக்கு ஒரு பாரத்தை என்ன செய்கிறது, உண்டாக்கு, ஒரு வேதனை என்ன செய்யுது, உண்டாக்குறது. என் குடல்கள்லாம் எரிப்பந்தமாக என்ன செய்யுது, எரியுது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். ஏன், அவன் செய்த பாவத்தினால் அவனுக்கு வியாதி உண்டானது அப்படின்னு பார்க்குறோம், அவனுக்கு வேதனை உண்டானது அப்படின்னு பார்க்குறோம், அவன் எலும்புகளில் பிரச்சனை உண்டானது என்று பார்க்குறோம். இப்படி தான் தாவீது என்ன செய்கிறான், அவன் செய்த பாவத்தில் மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து அவன் எழுதும் பொழுது அப்படியாக எழுதினான் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் எப்படி இருக்கும், பாவம் பாரமாக என்ன செய்யாது, இருக்காது. சிலுவை குறித்ததான அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சிலுவை பாரமாக இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் அந்த பாவம் எப்படி இருக்காது, பாரமாக இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சிலுவை எப்படி இருக்கும், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுறது எளிமையானதாக இருக்கும். மத்தேயு 11:29 பார்த்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 11:29-30. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, என் சுமை எப்படி, என் நுகம் எப்படி இருக்கு, மெதுவாக இருக்கு. என் சுமை எப்படி இருக்கு, லகுவாக இருக்கு. என்னிடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்ய உடனே அது எப்படி இருக்கும், நமக்கு பாரமாக இருக்கும். தலையில் எப்படி இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது, ஒரு வேதனையாக இருக்குது. அப்படின்னா கர்த்தரோட ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அது அப்படி தான் என்ன செய்யும், இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படி இருக்கும், பாவம் பாரமாகவே இருக்காது. ஆனால் பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது ஜெபிக்கணும் அப்படிங்கிற உணர்வும் என்ன செய்யாது, இருக்காது. ஜெபத்திற்கு யாரையாவது நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். எங்கேயாவது போனால் சுகம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். வேதத்திலையும் தேட மாட்டோம், ஜெபிக்கிறதுலையும் நம்ம தேட மாட்டோம். ஆனால் பாவம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும், பாவம் எப்படி இருக்கும், பாரமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவரிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நுகம் எப்படி இருக்கும், மெதுவாக இருக்கும், அவருடைய சுமை லகுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 9 பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அந்த குருடனை பார்த்து சொல்கிறாங்க, இவன் செய்த பாவமா அல்லது இவன்
பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வேதவசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா பாவம் எதை உண்டாக்குறது? சரீரத்தில் ஒரு குறைபாடை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். பாவத்தின் விளைவை பாருங்க. முதலாவது பாரம் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது சரீரத்தில் என்ன செய்யுதான்? குறைபாடை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனை கட்டிலோடு என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதலாவது என்ன சொல்கிறாரு? உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா அவன் என்ன செஞ்சான்? நடந்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே வெறுமனே சுகத்தை மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக விடுதலை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களிடமிருந்து என்னிடமிருந்து இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறார். அப்போ பாவத்தினால் என்ன உண்டாகுது? வியாதி உண்டாகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சுகத்தை மட்டும் அவர், சுகத்திலிருந்து விடுதலையை மட்டும் அவர் என்ன செய்யல? விரும்பல. ஒரு ஆத்துமாவில் ஆன்மீகத்தில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் அவர் சொன்ன வேதவசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ என்ன செய்ய? அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நகரத்தில் போவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் ராஜ்யத்தில் ஜீவிப்பது, ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லதுன்னு பார்க்குறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? சுகத்தெல்லாம் விரும்பலை. நீ சுகத்தை விட மேலானது என்னது? ஆத்தும ரட்சிப்பு. நீ ஒத்த கண்ணனா நீ அங்கே வரலாம், ஆனால் 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போகிறத நீ என்ன செய்யாத? விரும்பாத அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். லாசருவை குறித்து பாருங்க. லாசரு ஐஸ்வர்யவான். லாசரு வியாதியில் தான் என்ன செஞ்சான்? மரித்து போனான். அநேகருக்கு வியாதி, ஐயோ என் பாவத்தினால வியாதியோ அப்படியெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். பாவத்தில் வியாதி என்ன செய்யலாம்? வரலாம். அடுத்தது பிசாசின் பிடிகளிலிருந்து என்ன செய்யலாம்? வியாதிகள் வரலாம். அதுக்கு லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த குமார்த்தி ஆகிய இவளை இந்த ஓய்வு நாளில் இவளை சுகமாக்குவது அப்படின்னு சொல்லியிருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். அப்போ 18 வருஷம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற காரியத்தினால் என்ன செய்யலாம்? வியாதி வரலாம். ஹல்லேலூயா. அப்போ வியாதி எப்படி வருகிறதோ அப்படி அதை குறித்து அல்ல, இந்த நாட்களிலே விடுதலையை நம்முடைய ஆத்துமாவிலே வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவுகள் கொடூரமானது, பாரமானது, வியாதியை கொடுக்கக்கூடியது, வேதனையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதை விட அந்த வியாதியோடு கூட நம்ம இருந்தாலும் ஆனால் பாவத்தில் இருப்பதை ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்யலை? விரும்பவில்லை. ஹல்லேலூயா. வியாதியில் விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாரே இல்லையோ, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மாத்திரம் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்குள்ளாக இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவ விளைவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக என்ன செய்தார்? பாவமானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தின் விளைவை குறித்து பார்த்தோம். ஆனால் அவர் அந்த பாவ விளைவுகளை என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எரேமியா 9:9 நியாயப்பிரமாண பலியானாலும் சரி, காணிக்கை ஆனாலும் சரி, ஆராதனை ஆனாலும் சரி, மனசாட்சியில் அது என்ன செய்யாது? பூரணப்படுத்தாது அப்படிதான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நான் கடைபிடிச்சேன், உபவாசித்தேன், காணிக்கைகளை செலுத்தினேன், தசமபாகங்கள் செலுத்தினேன், எல்லாம் சரி. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தது நிமித்தமாக மாத்திரமே நம்ம இந்த நாட்களில் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறவர்களாய், நீதி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணம் செய்ய முடியாததை தேவனுடைய குமாரனை அனுப்பி என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் செய்திருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8:3 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனுடைய குமாரன் வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தார்? தீர்த்தார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது 6வது 7வது வசனத்தை பார்க்கிங்கன்னா, அவர் நமக்காக என்ன செஞ்சார்? ஒரு பஸ்கா ஆடாக என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் உங்களுக்காக
எனக்காக நம்முடைய பாவத்தின் விளைவுகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பாவமானார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிராமல் எது எதிர்பார்க்கணுமா? நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிற பார்க்க எபிரேயர் 10:29 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சத்தியத்தெல்லாம் அறிந்த நாம் இப்படி செய்கிறதற்கு இனிமேல் என்ன செய்யாது? வேறொரு பலி செலுத்த பலி இராது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். காலின் கீழ் மிதித்து போட்டதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக நம்முடைய பாவ விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு பாவமானார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களிலே நம்ம விரும்பணுமா? ஹல்லேலூயா. ரோமர் 8:9-10 வாசிங்க. ரோமர் 8:9-10. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கும் பொழுது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம எப்படி கிறிஸ்தவங்களானோம், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், இப்போ எப்படி இருக்கோம்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரோமர் 7:18 25 முடிய நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 7:18 முடிய, அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை ஒன்றுகிற ஒரு பிரமாணம் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 8:1 பார்த்தோம் அப்படின்னா, மாம்சத்துக்கு விட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பாவம் எங்கே இருக்குதா? நம்ம கூடயே என்ன செஞ்சுருக்குது? ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு தான் என்ன செஞ்சுருக்குது, சொல்லியிருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் இயேசுவை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும், நான் இயேசுவை சந்தோஷப்படுத்தணும், என்ன செய்கிறதுன்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், அவர் நெஞ்சை பிடிச்சி தள்ளிட்டு அப்படி போயிட்டாராம். 2-3 முறையும் அதே தான் செஞ்சாராம். கடைசியில் சொன்னாராம், ஒன்னால் அது என்ன செய்யாது, முடியாது அப்படின்னாராம். திரும்ப கேட்கும்போது, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. இப்போ மாம்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பாவம் நம்ம கூட என்ன செஞ்சுருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்குது. நாம் விரும்புகிறதை செய்யலை, விரும்பாததான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ரோமர் 8:9 வாசித்தோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்றால் நாம் மாம்சத்தை ஜெயித்தவர்களாக நிச்சயம் முடியும், இருக்க முடியும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளேயே நாம் தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:23 வாசிங்க. யோவான் 14:23. ஹல்லேலூயா.
இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மோடு கூட, அந்த வசனங்கள் நம்மோடு கூட இருக்கிறதாக இந்த நாட்களிலே இருந்தோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக எல்லா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனைக்கோ ரட்சிக்கப்பட்ட, என்னைக்கோ கிறிஸ்தவராலும், ஆனால் இன்னும் என்ன செய்ய முடியல? சீசனான அந்த ஒரு தகுதி கூட இல்லையே அப்படின்னா காரியம் இதுதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் மூலமாக தான் இயேசுவை என்ன செய்ய முடியும்? நாம் பிரியப்படுத்த, சந்தோஷப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதான காரியம், நாம் மகளாக மகனாக அந்த உறவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. ரோமர் 8:15. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்ம நினைச்சிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செஞ்சார்? அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம நினைச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நம்ம பாவம் செய்து விட்டோமோ, இதனால கர்த்தரை விட்டு பிரிந்து விட்டோமோ அப்படிங்கிறதான குற்ற மனசாட்சியை பிசாசானவன் என்ன செய்யலாம்? பல வேளைகளில் உண்டாக்கலாம். அன்னைக்கு செய்த பாவம் இன்னும் மன்னிக்கப்படலையோ அப்படிங்கிற குற்ற மனசாட்சியை பிசாசானவன் நம்மோடு கூட என்ன செய்யலாம்? உண்டாக்கலாம், பேசலாம். ஆனால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர் என்னுடைய அப்பா, என் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி ஒரு கெட்ட குமாரன் வேலைக்காரனாக வந்ததல்ல. ஆண்டவர் என்ன செய்யார்? அவனை மகனாக ஏற்றுக்கொண்டது போல எப்போதும் ஆவியானவர் கர்த்தர் நம்மளை மகனாக மகளாக அந்த உறவுக்குள்ள ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, பாவ ஸ்தோத்திரம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்கிற தலைப்பிலே நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இந்த நாட்களிலே அழுது புலம்பி நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரே, கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் தன் பாவங்களை மறைக்காதபடி ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடுகிற மனப்பான்மையிலே காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சீசராக இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய நீர் போதித்த உபதேசித்த கட்டளைகளின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் கர்த்தர்ட்ட கேட்போம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நம்முடைய பாவம் பாரமாயிருக்கிறது, வியாதியை கொண்டு வருகிறது. பிசாசின் பிடியினால் பாவம் உண்டாகிறது, வியாதி உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலே நிரப்பி தேவன் அவரோடு கூட இருந்ததினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியிலிருந்து அவர் குணமாக்குகிறவர். நம்முடைய வியாதியை, பாவத்தின் பாரத்தை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர் நமக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்தில் விட முடியாத காரியம் ஏனென்றால் பாவம் நம்மோடு கூட அது ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய வேத வசனம் நமக்குள்ள இருக்கணும். இருந்தால் மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஆண்டவரே, இந்த நாட்களிலே கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கான் உதவி செய்வீராக. உம்மை வஞ்சிக்காதபடிக்கு, அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இருக்க ஆண்டவரே, இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக செய்த ஆண்டவரே அது பாக்கியம் ஆண்டவரே, அன்பு அது பெரியதப்பா. அந்த இரத்தம் ஆண்டவரே விலையேற பெற்றது ஆண்டவரே. நான் செலுத்தத்தக்க ஆண்டவரே வேறொரு பலி இல்லை என்று பார்க்கிறோமே. இந்த நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க, அசட்டை பண்ணாதிருக்க ஆண்டவரே, உமக்குள்ள வைராக்கியமாயிருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்.
வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம்